மனசுல நினைக்கிறது அப்படியே நடக்கணுமா? அப்ப இந்த சித்தரை கும்பிடுங்க. இந்தியாவை ஆன்மீகத்தோட சொத்து அப்படின்னு தான் எல்லாருமே அழைப்பாங்க. அப்படி இறைவனும் இங்கு வாழ்ற மனிதர்களும் ஒன்றி போய் இருக்கிறாங்க. எண்ணிலடங்காத கோவில்கள் இந்தியாவில தான் மிகுந்து காணப்படுது. இந்த நிலையில கடவுளுக்கு நிகரா பறந்து விரிந்து இன்னைக்கும் சித்தர்களும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள மனசார நினைச்சு வேண்டுதலை உண்மையா வைக்கிறப்ப நிச்சயமா ஏதோ ஒரு ரூபத்துல சித்தர்கள் அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்களா? சித்தர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். நாம சித்தரை பார்க்கணும் அப்படின்னு அனுகிரகம் இருந்துட்டா போதும், நாம பாக்கியவான் தான். இந்நிலையில கடந்த 1700ஆம் ஆண்டு தோன்றி 1902ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சவர் தான் இந்த சுரைக்காய் சித்தர். இவரை ராமசாமி அப்படின்னு தான் எல்லாருமே அழைப்பாங்களா. இவருடைய தோற்றம் பாக்குறதுக்கு வேடிக்கையா இருக்குமாமா. தலையில பெரிய தலைப்பாகை கட்டியவரா, சமய வேற்றுமை பாராட்டி பேசாதவரா, சில நேரங்கள்ல வைணவராகவும் சில நேரங்கள்ல சைவ சமயத்தராகவும் இருப்பாரா. இரு பெரிய அளவிலான சுரைக்காய் குடுவைகளை 2 பாத்திரமா பயன்படுத்துறதுக்காக இவரு எப்பவுமே எடுத்துட்டு போனதால இவரை சுரைக்காய் சித்தர் அப்படின்னு அழைச்சதா வரலாறு சொல்லுது. இந்த சுரை குடுவைய உணவுக்காகவும் நீருக்காகவும் பயன்படுத்தியதால இவரை வந்து வணங்குறவங்களுக்கு என்னைக்குமே உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தோல்ல சுரைக்காய் குடுவைகளை கட்டிய காவடியும், ஒரு கையில தடி, இன்னொரு கையில 2 நாய்களை பிணைந்திருக்கும் கயிறுகளை பிடித்தபடி இவர் வலம் வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு பல சீடர்களும் இருந்திருக்கிறாங்க. இவங்கள மங்கம்மா தாயாரோட சமாதி மட்டும்தான் சுரைக்காய் சித்தர் கோவிலுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்குது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் நாராயணவனம் அப்படிங்கிற இடத்துல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. எங்க சுற்றி வந்தாலுமே தன்னோட இறுதி காலத்துல இங்கேயே தங்கி வாழ்ந்து ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்கிறாரு. நாராயணவனத்துல கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கும் பராசரேஸ்வரர் கோவிலுக்கும் அருகில இந்த சித்தர் கோவில் அமைஞ்சிருக்குது. சித்தரோட சமாதிக்கு மேல சித்தரோட கற்சிலை வடிவமும் அமைஞ்சிருக்குது. கருவறைக்கு மேல அழகிய விமானமும் அமைக்கப்பட்டிருக்குது. இவர் ஜீவசமாதி அடைஞ்ச கருவறைக்கு முன்னாடி ஒரு அக்னி குண்டம் அமைக்கப்பட்டிருக்குது. எப்போதுமே அந்த அக்னி குண்டம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிற வகையில அமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம சித்தர் பயன்படுத்திய சுரை குடுவைகள், தடி, பாதக்குருடு போன்றவை இங்க வச்சிருக்கிறாங்க. தினம்தோறுமே இந்த சித்தர் சமாதியில அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுது. சமாதிய 3 முறை பக்தர்கள் சுற்றி வந்து தங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு போறாங்க. மேலும் பக்தர்கள் வரப்பவே சுரைக்காயை கொண்டு வந்து தங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டும் போறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி உள்ளிட்ட முக்கிய நாட்கள்ல சுரைக்காய் சித்தருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்படுது. மக்கள் சிலர் சித்தரோட நினைவா சுரைக்காய் கட்டுறாங்க. சித்தர் வாழ்ந்த காலத்துல காட்டு மரங்கள்ல வெட்டி வந்து கொளுத்தி குளிர்காஞ்சிட்டு வந்த நிலையில அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் வேப்பமர குச்சிகளை கொண்டு எரிக்கப்பட்டு வருது. இதுல வர்ற சாம்பல் தான் இங்க வந்து போற பக்தர்களுக்கு விபூதியாவும் கொடுக்கப்படுது. இந்த விபூதிய பூசிக்கொள்றதன் மூலமா தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாவே இருக்குது.